வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா ஒரு மெர்சலுங்க 2014ஆம் ஆண்டு வெளிவந்துருக்குதுங்க. தமிழ் மொழிங்க. அதிரடி த்ரில்லர் படமாங்க. இந்த படத்தை இயக்குனது அட்லிங்க. தயாரித்தது தேனண்டா ஸ்டூடியோ லிமிட்டுங்க. இது ஸ்டூடியோவின் 100வது திரைப்பட தயாரிப்பில் அமைந்துள்ளதுங்க. இந்த படத்தில் விஜய் 3 வேடங்கள் நடிக்கிறாருங்க. அவர்களுடன் எஸ்.ஜே. சூர்யா, காஜல் அகர்வால், சமந்தா, ரூத் பிரபு மற்றும் நித்யா மேனன் ஆகியோர் நடிக்கின்றனர். வடிவேல், சத்யராஜ், ஹரிஷ், பேரடி, கோவை சரளா மற்றும் சத்யன் ஆகியோர் துணை வேடங்கள் நடிக்கிறார்கள். விஜய் மற்றும் அட்லி ஆகியோர் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்பு அவர்கள் இணைந்து பணியாற்றிய 3 படங்கள் இது இரண்டாவது படம். இளையவரின் பிறப்புக்கு பிறகு பிரிந்த 2 சகோதரர்களை பின் தொடர்கிறதுங்க. மருத்துவ குற்றங்களுக்கும் எதிரான ஒரு விழிப்புணர்வு வெற்றி மற்றும் தனது ஒரு நோயாளிகளிடமிருந்து மிக குறைந்த தொகையை வசூலிக்கும் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் மாறனுங்க. படத்தின் முதன்மை படப்பிடிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அன்று சென்னையில் தொடங்கின. ஜூன் 2017 130 நாட்கள் வேலை இருந்தன. படப்பிடிப்பின் போலாந்திங், கான்ஸ்டாகா மற்றும் ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் ஆகிய இடங்களில் நடந்ததுங்க. பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு ஆல்பத்தை A.R. ரகுமான் இசையமைத்தாருங்க. ஒளிப்பதிவு G.K. விஷ்ணு மற்றும் எடிட்டிங் ரூபன் மேற்கொண்டாருங்க. தீபாவளி பண்டிகையொட்டி அக்டோபர் 18ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு அன்று உலகளவில் மெர்சல் வெளியிடப்பட்டதுங்க. விஜய் மேனன் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரின் நடிப்பு, A.R. ரகுமானின் ஒளிப்பதிவு, சமூக செய்தி மற்றும் அட்லியின் இயக்கம் ஆகியவற்றை விமர்சகர்கள் பாராட்டினர். ஆனால் கிளுகிளுப்பான கதைகள் மற்றும் அதிகப்படியான நீளத்தை விமர்சித்தன. இது பல்வேறு பாராட்டுகளையும் பெற்றது. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதும் உலகளவில் 200 கோடியும் 260. அந்த நேரத்தில் விஜயின் வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படமாக அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாக அமைந்துள்ளதுங்க. இந்த படம் ஜனவரி 25, 2018ஆம் ஆண்டு அன்று 100 நாள் திரையரங்க ஓட்டத்தை நிறைவு செய்தது. இந்த படம் டிசம்பர் 6, 2012ஆம் ஆண்டு அன்று ஒரு கட்சி என்டர்டெயின்மெண்ட் மூலம் வெளியிடப்பட்டதுங்க. தேவை காரணமாக இந்த படம் தமிழகத்தில் முழுவதும் இந்த படம் வெளியிடப்பட்டதுங்க. கதைக்களம். விடியற் காலையில் மருத்துவ ஊழியர்களின் தொடர்ச்சியான கடத்தல்கள் நிகழ்கின்றன. ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், ஒரு மருத்துவ தரகர், ஒரு மருத்துவமனை ஊழியர் மற்றும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கடத்தல்களில் மாறன் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. DCP ரத்னவேல் ராண்டி மாறனை கைது செய்து விசாரிக்கிறார். ஒரு பேஸ்பேக் தொடங்கியிருக்குதுங்க. அதில் மாறன் ஒரு மருத்துவர் சிகிச்சைக்கு ₹5 மட்டுமே வழங்குகிறார். மேலும் அவரது சொந்த நகரமான சென்னையில் அவருக்கு பெரும் ஆதரவு உள்ளது. இதன் காரணமாக அவர் பார்சில் மருத்துவர் அர்ஜுன் சக்கரியாவிடமிருந்து ஒரு விருதை பெறுகிறார் என்பது வெளிப்படுகிறது. பார்சில் இருந்த நாட்களில் மாறன் ஒரு மருத்துவர் என்று காட்டப்படுகிறது. அவர் இந்தியாவை சேர்ந்த மருத்துவரும் அர்ஜுன் ஐக்கிராவின் உதவியாளரான பல்லவியை சந்திக்கிறார். அவர்கள் விரைவில் காதலிக்கிறார்கள். விரைவில் அவர் பார்சியில் ஒரு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதில் அவர் அர்ஜுன் ஜாகிரியாவை கொள்கிறார். இந்த வழக்கை DCP ரத்னவேல் ராண்டி விசாரிக்கிறார். மற்றொரு மாறன் சென்னைக்கு திரும்புகிறார். விரைவில் செய்தி நிருபரான தாராவை சந்திக்கிறார். அவர்கள் காதலில் விழுகிறார்கள். நிகழ்காலத்தில் கடத்தல்களுக்கான காரணங்கள் மாறன் வெளிப்படுத்துகிறார். பணத்திற்கான பேரரசை மற்றும் சரியான சுகாதார பராமரிப்பை வழங்குவதில் அலட்சியம் காரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகளின் மரணத்திற்கு அவரது மனைவின் இந்த 4 பேரும் காரணம் என்று மாறன் விளக்குகிறார். பின்னர் அவர் தனது பயண கைதிகள் இருக்கும் இடத்தை ராண்டியிடம் கொடுக்கிறார்.
ஆனால் அவர்கள் சரியான நேரத்தில் மருத்துவமனை அடைந்தால் ஆட்டோ ஓட்டுநரின் மகளைப் போல் அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று வலியுறுத்துகிறார். கடந்த காலத்திற்கு திரும்பும்போது டேனியல் மாரனின் வலிவான சுகாதார பராமரிப்பை தனது மருத்துவமனை வணிகத்திற்கு அச்சுறுத்தலாக கருதுகிறார். தனது குண்டர்களை பயன்படுத்தி மாரனை கொல்ல முடிவு செய்கிறார். அன்றிரவு மாரன் குண்டர்களால் அடிக்கப்படுகிறார். ஆனால் அவரது போலி வெற்றியால் காப்பாற்றப்படுகிறார். பின்னர் குற்றங்கள் வெற்றியால் செய்யப்பட்டவை என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் மருத்துவர் மாரன் வெவ்வேறு நபர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட நபர் வெற்றி மாறனை மீட்ட பிறகு கடத்தி சென்றவர் அவர் தனது தந்திரங்களை பயன்படுத்தி தப்பிக்கிறார். அதே நேரத்தில் மாறன் மீட்கப்படுகிறார். வெற்றியும் பல்லவியும் விரைவில் சமரசம் செய்கிறார்கள். இதற்கிடையில் மாறனின் குடும்பத்தினரும் காதலி தாராவும் டேனியலால் கடத்தப்படுகிறார்கள். அவர் வெற்றியை கோருகிறார். பின்னர் ராண்டியும் அவரது உதவியாளரும் வெற்றியின் தந்தை என்று தெரியவரும் பிரபல சலீம் கோஸை விசாரிக்கின்றன. அன்றிரவு மாறன் வெற்றியின் ஒரு மறைவிடத்தை கண்டுபிடித்த வெற்றி மற்றும் வடிவு இருவரையும் எதிர்கொள்கிறார். வெற்றி யார் என்று தெரிந்தும் கொல்ல அவர் தொடர்ந்து கோருகிறார். அதில் வடிவும் தலையிட்டு மாறனிடம்தான் உண்மையில் யார் என்று கேட்கிறார். கடந்த காலம் மாறன வெற்றியும் ஐஸ்வர்யா மற்றும் வெற்றியின் மகன்கள் 1970களில் ஒரு தன்னலமற்ற கிராம மல்யுத்த வீரரும் தலைவரமான வெற்றிமாறன் தனது பகுதியில் ஒரு கோவிலை கட்டி ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துகிறார். இருப்பினும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைந்து 2 குழந்தைகள் கொல்லப்பட்டன. ஐசுவின் ஆலோசனையின் பேரில் வெற்றிமாறன் தனது கிராமத்தின் டேனியலுடன் ஒரு மருத்துவமனையை நிறுவினார். மேலும் மருத்துவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்று கருதி அர்ஜுன் தலைமை மருத்துவர்களை நியமித்தார். இருப்பினும் டேனியலும் அர்ஜுனும் பண ஆசை கொண்டவர்கள் என்று வெற்றிமாறனிடம் இருந்து அதிக பணம் பெறுவதற்காக ஐஸ் தனது 2வது குழந்தையுடன் பிரசவ வழியால் இருக்கும்போது அவர்களுக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்ய சொல்கிறார். இருப்பினும் அந்த குழந்தை சாதாரண பிரசவத்திற்கு உட்படக்கூடும் அதிர்ந்து பிறந்ததாக அறிவிக்கப்படுகிறது. வெற்றிமாறன் இதை அறிந்தும் அவர்கள் தங்களை ஏமாற்றியதால் கோபமடைந்த டேனியலை எதிர்கொள்கிறார். ஆனால் டேனியலின் குண்டர்கள் அவரை தாக்குகிறார்கள். வெற்றிமாறனை காப்பாற்றி ஒரு ஆளில் ஏற்றி செல்கிறார். கண்ணாடி பாட்டிலால் தாக்கப்பட்டதால் அவர் தனது நினைவை இழக்கிறார். தீ விபத்துக்கு தான் காரணம் என்று டேனியல் வெளிப்படுத்துகிறார். மேலும் தவறுகளுக்கு தான் பணம் செலுத்துவதாக வெற்றிமாறன் சத்தியம் செய்கிறார். வெற்றிமாறன் அடியாக்களுடன் ஒரு சண்டையிடுகிறார். ஆனால் குத்தி கொல்லப்படுகிறார். டேனியல் மற்றும் அர்ஜுன் பல ஆண்டுகளாக தங்கள் சர்வ அதிகாரத்தை வலுப்படுத்த மருத்துவ சேவைகளில் இருந்த பணத்தை மோசடி செய்கிறார்கள். விரைவில் வெற்றி அதிசயமாக உயிர் பிழைக்கிறார். அவர்களின் தந்தவழி மாமாம் வடிவு அவரை கவனித்துக் கொள்கிறார். பின்னர் சலீம் கோஸ் வெற்றி பெறும் வடிவை தத்தெடுக்கிறார். பழி வாங்குவதற்கான அனைத்து மஞ்சள் தந்தர்களையும் வெற்றி விரைவில் கற்றுக்கொள்கிறார். நிகழ்காலம் தனது கடந்த காலத்தை பற்றி அறிந்ததும் மாறன் வெற்றியுடன் சமரசம் செய்து கொள்கிறார். அவர்கள் இடங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். வெற்றி மாறன் காவலில் இருக்கிறார். டேனியல் சிறையில் அவரை சந்தித்து மருத்துவத்துறையை தனது லாபத்திற்காக தவறாக பயன்படுத்துவதை பற்றி யோசிக்கிறார். இதற்கிடையில் டேனியலின் மருமகன் ஷோ தனது மருத்துவத்தை மூடுவதற்காக மாரனுடன் வெற்றி என்ற வெளிப்படுத்தப்பட்டவர் ஒரு பந்தயம் செய்ய முயற்சிக்கிறார். இருப்பினும் அவர்கள் இருவரும் உண்மையை அறிந்து வெற்றி ஷோவின் கையை வெட்டுகிறார். டேனியல் வெற்றியின் ஒரு மறைவிடத்திற்கு விரைகிறார். வெற்றி டேனியலின் அனைத்து உதவியாளர்களையும் தோற்கடித்து டேனியலை காயப்படுத்துகிறார். இந்த செயல்பாட்டில் வெற்றி காயமடைந்து கிட்டத்தட்ட இறக்க நேரிடும். இருப்பினும் மாறன் சிபிஆர் மூலம் வெற்றியை உயிர்ப்பிக்கிறார். ஒரு சண்டையில் மாறன் காசியை கொள்கிறார். வெற்றி டேனியலை கொடூரமாக மின்சார பாய்ச்சி கொண்டு விடுகிறார். பின்னர் கொலைகளில் அவரது
பங்கிற்காக போலீசார் வெற்றியை கைது செய்கிறார்கள். வெளியேறும் முன் அம்பல்படுத்துவதன் மூலம் அவருடைய செயல்களை நியாயப்படுத்தும் ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பை வெற்றி நடத்துகிறார். சிறையில் வெற்றி ஒரு செய்தி அறிக்கையை பார்க்கிறார். அதில் அவரது முயற்சிகள் இருந்த போதிலும் மற்றொரு இளம்பெண் மருத்துவர் அலட்சியத்தால் இருந்தார். இதை கேட்டதும் வெற்றி தனது மஞ்ச தந்திரிகள் பயன்படுத்தி தப்பித்து தனது பணியை தொடங்குகிறார். மாறன் இந்திய மருத்துவ கவுன்சிலின் தலைவரானார். நடிகர்கள் விஜய் 3 வேடங்களில். வெற்றி ஐஸ்வர்யாய் மற்றும் வெற்றி மாறனின் இளைய மகன், ஒரு மாறனின் தம்பி. டாக்டர் வி மாறன் ஐஸ்வர்யா மற்றும் வெற்றி மாறனின் மூத்த மகன். வெறும் 5 ரூபாய்க்கு மக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவர். இளம் மாறனாக அக்ஷத் தாஸ். வெற்றி மாறன் ஒரு கிராமத்து மல்யுத்த வீரர். மக்களால் பொதுவாக தளபதி என்று கூறுவார்கள். ஐஸ்வர்யின் கணவர் மற்றும் மாறன் மற்றும் வெற்றியின் உயிரில் தந்தை. டாக்டர் டேனியல் ஆரோக்கியராஜ் மருத்துவராக SJ சௌரியா. ஐஸ்வர்யா வெற்றிமாறன் வெற்றிமாறனின் மனைவி. மாறன் மற்றும் வெற்றியின் தாயாக நித்யா மேனன். டாக்டர் அனு பல்லவியாக காஜல் அகர்வால். குரல் கொடுத்தவர் தீபா வெங்கட். வெற்றியின் காதலி மருத்துவர் மற்றும் அர்ஜுன் சக்கரியாவின் உதவியாளர். தாராவாக சமந்தா ரூத் பிரபு, மாலினியின் வருங்கால மனைவி மற்றும் ஊடக நிருபர். வடிவேலு வெற்றியின் உதவியாளர் மற்றும் மாலினியின் கமாண்டராக அவர்கள் தண்டவெளி மாமா, வெற்றி மாலினியின் தம்பியாக. இளம் வடிவாக ராஜமாணிக்கம். DCP ரத்னவேல் ராண்டி IPS ஆக சத்யராஜ். டாக்டர் அர்ஜுன் ஐக்கியாரியாக ஹரிஸ் பேராடி டேனியலின் நண்பர் மற்றும் கோவை சரளாவாக மாறனின் வளர்ப்பு தாயாக. மணி ராணி உதவியாளர் சத்தியன். சலீம் கோஷாக சங்கிலி முருகன். பூங்கோடியின் தந்தையாக காளி வெங்கட் ஒரு ஆட்டோ டிரைவராக. காசியாக காமராஜ் டேனியலின் கைக்கூலி. டேனியலின் மருமகன் ஷோவாக பரத்ராஜ். தாராவின் நண்பராக நோலனாக யோகி பாபு. தமிழக சுகாதார தேவதர்சினி ஒரு செவிலியராக சுரவாணி. தாராவின் தாயாக பிரியா. தாராவின் தோழியாக மிஷா கோஷல். பாப்புவாக சிவானி முரளி, அனு பல்லவின் தோழி. செவியாக செந்தில்குமாரி. சிட்டி குருவியாக சீனி அம்மா. வெற்றிமாரின் நண்பராக அப்துல் அலி. தாவசி ஒரு பாதிரியாக. கைதியாக சாய்தினா. குமாராக பசங்க சிவகுமார், மருத்துவமனை HR. காவல் அதிகாரியாக பாண்டியன். நிகழ்ச்சி தொகுப்பாளராக பரிதாபங்கள் கோபி. நிகழ்ச்சி போட்டியாளராக பரிதாபங்கள் சுதாகர். பாதிக்கப்பட்டவரின் தந்தையாக பூ ராமு. தயாரிப்பு வளர்ச்சி. அட்லியின் தெரி விஜய் நடிப்பில் வெளியானதை தொடர்ந்து இந்த ஜோடி செப்டம்பர் 2016 ஸ்ரீ தேனண்டால் பிலிம்ஸ் நிறுவனத்தால் மற்றொரு படத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் தெரி படத்திற்கு பிறகு அட்லி மகேஷ் பாபுவை இயக்குவார் என்றும் கடந்த 7 மாதங்களாக ஸ்கிரிப்டை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அது நடக்கவில்லை. இதேபோல் விஜயும் தேனண்டால் பிலிம்ஸும் தயாரிக்கும் சங்கமித்ரா படத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் அந்த படம் 250 நாட்கள் கால அட்டவணையை கோரியது. அதை அவரால் கொடுக்க முடியவில்லை என்பதால் அவர் பணிவுடன் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார். விஜயின் பைரவா வெளியான பின்னரே படம் தயாரிப்பை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அக்டோபரில் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷாபவான் சலீம் இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தினார். மேலும் பாகுபலி தோரர் மற்றும் பஜரங்கி பைஜான் போன்ற படங்களில் பணியாற்றி எழுத்தாளர் ரவி விஜயேந்திரன் பிரசாத் தொழில்நுட்ப குழுவில் ஒரு பகுதியாக இருப்பார் என்று அறிவித்தார்.
இந்த படத்தில் விஜய் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக 3 வேடங்களில் நடித்தார். படத்தில் ஒரு மருத்துவர், மந்திரவாதி மற்றும் பஞ்சாயத்து தலைவராக டெக்கான் குரோனிக்கின் ஒரு அறிக்கை கூறியது. நடிகரின் நகைச்சுவை நேரம் பாத்திரத்தின் மூலம் திரையில் கொண்டு வரப்படும் அவரது பகுதிகள் சிறப்பை தூண்டும் மற்றும் மனநிலை ஒளிர செய்யும் நோக்கம் கொண்டவை. படத்தில் விஜய் சீக்கியராக நடிப்பார் என்று கூட்டுகிற அறிக்கை மேலும் மறுத்தது. மந்திரவாதியாக தனது பாத்திரத்துக்கு தயாராகும் வகையில் விஜய் சில மந்திர தந்திரங்களை கற்றுக்கொண்டார். அவர் 3 மந்திரவாதிகளிடமிருந்து மந்திர தந்திரங்களை கற்றுக்கொண்டார். மாசிடோனியா குடியரசை சேர்ந்த கோகோ எக்கியோ, கர்நாடகை சேர்ந்த ராமன் சர்மா, ஸ்ரீ தேனண்டா பிலிம்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹேமா ருக்மணி இந்த படம் சங்கமித்ரா படத்திற்கு பதிலாக நிறுவனத்தின் 100வது தயாரிப்பாக இருக்கும் என்று அறிவித்தார். ஏப்ரல் 21, 2014 அன்று தயாரிப்பாளர்கள் இந்த படம் புதிதாக மறுபெயரிடப்பட்டு தேனண்டல் ஸ்டுடியோஸ் லிமிட் என்ற பெயரில் தொடங்கப்படும் என்று அக்டோபர் 2014 வெளியிட்டு தேதியும் அறிவித்தனர். கேன்ஸ் திரைப்பட விழாவில் சங்கமித்ரா படத்தின் முதல் பார்வை வெளியிட்ட விழாவில் ஹேமா ருக்மணி, பெரும்பாலான மக்கள் விஜயை ஒரு மாஸ் நடிகராக பார்க்கிறார்கள். ஆனால் அவர் நடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த நடிகர் என்று கூறினார். மேலும் படப்பிடிப்பின் போது நான் நிறைய விஷயங்களை கவனித்திருக்கிறேன். அவரது தொடர்ச்சி உணர்வு அற்புதமானது. ஒரு குறிப்பிட்ட ஷாட்டின் போது அவர் எங்கே எப்படி தனது கை அல்லது காலை வைத்திருந்தார் போன்ற மிகச்சிறிய விவரங்களை கூட அவர் அறிவார். ஒரு உதவி இயக்குனருக்கும் நினைவிருக்கிறதா இல்லையா அவருக்கு தெரியும். அவர் இம்ப்ரூவ் செய்வதை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. படத்தின் தயாரிப்பு தலைப்பை அறிவிக்குமாலேயே தொடங்கியது. ஜூன் 21, 2014 அன்று தயாரிப்பாளர்கள் படத்தின் தலைப்பை மெரசல் என்று அறிவித்தனர். மேலும் படத்தின் மூலம் பார்வை சுவரொட்டியும் வெளியிட்டனர். படப்பிடிப்பு. இந்த படத்தின் வெளியீட்டு நிகழ்வு பிப்ரவரி 1, 2014 அன்று சென்னையில் உள்ள ஆதித்யராம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அதன் பிறகு தயாரிப்பு தொடங்கியது. படத்தின் படப்பிடிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் முதல் நாளில் நடந்தது. பிப்ரவரி 19 வரை 20 நாட்கள் தொடர்ந்து நடந்தன. தயாரிப்புக்கு பிறகு முழு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு பின்னர் மார்ச் 1, 2014 அன்று சென்னையில் 2வது அட்டவணை தொடங்கியது. மார்ச் 15 அன்று படத்தின் ஒரு ஸ்டில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இணைய வழியாக விஜய் ஒரு முறுக்கப்பட்ட மீசை மற்றும் வேட்டியுடன் வெளியிடப்பட்டது. அது வைரலானது. அட்டவணை முடிந்த பிறகு 2வது அட்டவணைக்கு பிறகு படப்பிடிப்பு நடைபெறலாம் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் மார்ச் 31 அன்று குழு ராஜஸ்தானுக்கு சென்றது. ஜெய்சாலமரில் நிலவு வெப்பமான காலநிலை பொருட்படுத்தாமல் விஜய் மற்றும் நித்யா மேனனுடன் ஒரு பாடலுக்காக பின்னர் இது ஆலப்புறம் தமிழ் என்ற பெயரிடப்பட்டது. படமாக்க குழு முடிவு செய்துள்ளது. பின்னர் அந்த இடத்திலேயே படமாக்கப்பட்டது. விஜய் மற்றும் தேவதர்ஷினியுடன் காட்சிகள் படமாக்கப்பட்டன. பின்னர் அவை படத்திலிருந்து திருத்தப்பட்டன. பின்னர் ஒசூர், பாலக்காடு மற்றும் ஊட்டியில் படப்பிடிப்பு தொடங்கியது. அங்கு விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஜூலை 2017 நடுப்பகுதியில் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பணியாற்ற குழுவுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் வகையில் 130 நாட்களுக்குள் முழு படப்பிடிப்பை முடிக்க குழு திட்டமிட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இருப்பினும் ஆகஸ்ட் 1 அன்று தென்னிந்திய திரைப்பட ஊழியர் கூட்டமைப்பு அறிவித்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் செப்டம்பர் 1 அன்று மற்றொரு வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து படத்தின் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. செப்டம்பர் 13 அன்று வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்ற பிறகு படத்தின் தயாரிப்பு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. சென்னையில் உள்ள கத்திப்பாறை சந்திப்பில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டன.
இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏனெனில் படப்பிடிப்பு காலை 6 மணி வரை படப்பிடிப்புக்கு அதிகாரிகள் அனுமதி அளித்த போதிலும் படப்பிடிப்பு காலை 8 மணி வரை நீடித்தது. படத்தின் கிளைமேக்ஸ் ஜீயபுரத்தில் படமாக்கப்பட்டது. ஒரு பாடல் படப்பிடிப்பு மற்றும் ஒட்டு வேலை காட்சிகளை தொடர்ந்து முதன்மை புகைப்படம் எடுத்தல் முடிந்தது. வார்ப்பு டிசம்பர் 2016 நடிகைகள் ஜோதிகா, காஜல் அகர்வால் மற்றும் சமந்தா ருத் பிரபு ஆகியோர் படத்தின் கதாநாயகிகளாக அறிவிக்கப்பட்டனர். இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜோதிகா படத்திலிருந்து விலகினார். இன்று விஜயுடன் முதல் முறையாக இணைந்து பணியாற்றிய போது அந்த வேடம் நித்யா மேனனுக்கும் சென்றது என்று தயாரிப்பு குழு பின்னர் தெரிவித்தது. ஜனவரி 2017 ஏ.ஆர். ரகுமான் படத்தின் பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு ஆல்பத்தை இசையமைப்பதாக அறிவிக்கப்பட்டது. அழகிய தமிழ் மகன் 2007 படத்திற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயுடன் இணைந்து பணியாற்றினார். நடிகர்கள் எஸ். ஏ. சூர்யா மற்றும் சத்யராஜ் ஆகியோரும் துணை நடிகர்களாக இணைந்தனர். படத்தில் 2 தோற்றங்களுடன் எதிர்மறை வேடத்தில் நடித்தார். இறுதியில் தெரியல் விஜயுடன் நடிக்க விரும்பிய வடிவேலு தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வேடத்தில் நடிக்கவில்லை. பின்னர் அவர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டார். மற்ற நகைச்சுவை நடிகர்களான கோவை சரளா, சத்யன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் படத்தில் இணைந்தனர். ராஜாராணி மற்றும் தெரி படங்களில் பணியாற்றிய அட்லியின் வழக்கமான ஒளிப்பதிவாளர் ஜார்ஜி வில்லியம்ஸ் இந்த படத்திலும் பணியாற்றுவதாக இருந்தது. ஆனால் அவரது மற்ற படத்துடன் தேதி மோதல்கள் காரணமாக தோல்வி அடைந்தது. பின்னர் ரிச்சர்ட் எம். நாதனின் முன்னாள் உதவியாளரான புதுமுகம் ஜி.கே. விஷ்ணு இந்த திட்டத்தை கையெழுத்திட்டார். படத்தில் பணிபுரியும் அதிகாரப்பூர்வ நடிகர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களை தேனண்டா பிலிம்ஸ் ஜனவரி 2017 அறிவித்தது. அனல் அரசு அதிரடி நடன இயக்குநராகவும் அட்லியுடன் அவரது முந்தைய திட்டங்களில் பணியாற்றிய ரூபன் கருப்பொருள்கள் மற்றும் தாக்கங்கள். இந்த படத்தில் விஜய் நடித்த மாறன் அல்லது 5 ரூபாய் மருத்துவர் என்ற கதாபாத்திரம் தேனி மாவட்டம் பொடி நாயக்குனரை சேர்ந்த டாக்டர் பாலசுப்ரமணியம் என்ற மருத்துவர் நடிப்பிலிருந்து இருக்கப்பட்ட ஒரு நோயாளியிடமிருந்து 2 ரூபாய் வசூலித்து கத்தி 2014 படத்தில் விஜயன் ஜீவானந்தம் என்ற கதாபாத்திரம் ஒரு நிஜ வாழ்க்கை சமூக ஆர்வலரால் ஈர்க்கப்பட்டது என்பது அறியப்படுகிறது. எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் 1968 மற்றும் அவர் இரட்டை வேடங்களில் நடித்த நீரும் நெருப்பும் 1971, ரஜினிகாந்த் நடித்த 3 முகம் 1982 மற்றும் கமலஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் 1989 ஆகிய படங்களுடன் இந்த படம் ஒரு தொடர்புடையது என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டனர். தி வீக் பத்திரிகைக்கு ஷாயாம் கௌதம் எழுதிய ஒரு விமர்சனத்தில் 1950களில் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் செய்ததை விஜய் செய்கிறார், ஹிட்லரின் ஜெர்மனியில் ஜோசப் கோயபல்ஸ் செய்ததை தமிழ்நாட்டில் சினிமாவை அதன் சித்தாந்தத்தை பார்ப்பதற்கு பயன்படுத்தியது. இவ்வாறு திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்ட விதத்தை அது மாற்றியது. படத்தில் விஜய் எம்ஜிஆர் அவருடன் ஒப்பிடும்போது 4 நிகழ்வுகள் உள்ளன. உண்மையில் அவரது அறிமுகம் காட்சி எம்ஜிஆர் பாடலுடன் தொடங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். வெளியீட்டு நாடகம் சார்ந்த முன்னதாக மெர்சல் திரைப்படம் செப்டம்பர் 29 2017 அன்று திரைகள் வெளியிட திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் தீபாவளிக்கு அக்டோபர் 12 2014 வெளியிட ஒரு திட்டமிடப்பட்டிருந்த சங்கரின் 2.0 திரைப்படம் விரிவான காட்சி விளைவுகள் காரணமாக தாமதமானதால் தயாரிப்பாளர்கள் அந்த தேதியில் படத்தை வெளியிட முடிவு செய்தனர். அக்டோபர் 16 2017 அன்று AWBIயில் இருந்து NOC பெற்ற பிறகு சில வெட்டுகளுடன் CBFCயிலிருந்து படம் UBA சான்றிதழை பெற்றது. இந்த படம் உலகளவில் 3300க்கும் மேற்பட்ட திரைகளில் வெளியிடப்பட்டது. ஒரு தமிழ் திரைப்படத்திற்கான அதிகபட்ச திரையரங்கம் இதுதான். இசை
மெர்சல், உதயா 2004, அழகிய தமிழ் மகன் 2007 ஆகிய படங்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக விஜயுடன் இணைந்து மெர்சல் படத்தின் ஒளிப்பதிவு ஆல்பத்தையும் பின்னணி இசையும் ரகுமான் இசையமைத்தார். அட்லியுடன் இணைந்து அட்லியும் இந்த படத்தை முதன்முறையாக இணைந்து இயக்கினார். இந்த படத்திற்கான பாடல் வரிகளை விவேக் எழுதியுள்ளார். இருவரும் முதல் முறையாக ரகுமானுடன் இணைந்து பணியாற்றுகிறார். வெள்ளி விழா ஆண்டில் விஜய் மற்றும் ரகுமானின் முதல் வெளியீடாக இது அமைந்தது. படத்தின் ஆடியோ உரிமை சோனி மியூசிக் இந்தியா சாதனை விலைக்கு வாங்கியது. ஆலப்போரான் தமிழன் மற்றும் நீதானே ஆகிய பாடல்கள் ஆகஸ்ட் 10 மற்றும் 17 2014 தனி பாடல்களாக வெளியிடப்பட்டன. ஆடியோ வெளியீட்டு நிகழ்வு ஆகஸ்ட் 20 2014 அன்று சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உட்புற அரங்கில் நடைபெற்றது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய கோலி நிகழ்வு என்று கூறப்பட்டது. மேலும் தமிழ் திரைப்படம் துறையை சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் இந்த நிகழ்வு கலந்து கொண்டன. இதில் ரகுமான் மற்றும் அவரது குழுவினரின் நேரடி இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த ஆல்பம் 10 நாட்களுக்குள் 100 மில்லியன் ஸ்ட்ரீம்களை கடந்த ஒரு தமிழ் ஆல்பத்திற்கான ஸ்ட்ரீமிங் சாதனையை படைத்தது. மரபு மற்றும் தாக்கம். படம் வெளியாவதற்கு முன்பு அஜித் குமாரின் விவேகம் படத்தில் நடித்த ஆலிட் சென்டிமெண்ட், சேரஜ் குரேசன், காசின் மற்றும் SS ராஜமௌலி ஆகியோர் படம் குறித்து தங்கள் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தினர். பிந்தையவர் இதை எதிர்பார்க்க ஒரு அருமையான படம் என்று அழைத்தார். டிஜிட்டல் இந்தியா காட்சிகள் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வரப்பட்டது. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஷால், விஜய் சேதுபதி, அரவிந்த்சாமி மற்றும் குஷ்பு சுந்தர் ஆகியோர் மெர்சலுக்கு ஆதரவு அளித்தனர். மேலும் படத்தில் அக்டோபர் 22 அன்று படத்தின் திரையிடலை பார்த்த CBFC உறுப்பினர் கௌதமி தடிமல்லா மெர்சலுக்கு நியாயமான சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. GST தொடர்பான படத்தின் வசனங்களில் எந்த தவறும் இல்லை. மேலும் படத்தில் இருந்த காட்சிகளை நீக்க கோருவது பேச்சு சுதந்திரத்துக்கு நேரடி அச்சுறுத்தல் என்று கூறினார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தகவல் மற்றும் ஒளிபரப்பு ஆகிறது. பாராட்டுகள். 65வது பிலிம் விருதுகள். தென்னிந்தியாவில் மெர்சல் சிறந்த இயக்குனர் அட்லி, சிறந்த நடிகர் விஜய் மற்றும் சிறந்த துணை நடிகர் SJ சூர்யா உள்ளிட்ட 11 பரிந்துரைகளை பெற்றது. இது 2 பிரிவுகளை வென்றது. சிறந்த துணை நடிகை நித்யா மேனன் மற்றும் சிறந்த இசையமைப்பாளர் ரகுமான். 10வது விஜய் விருதுகளில் படம் 8 பரிந்துரைகளை பெற்றது மற்றும் 3 விருதுகளை வென்றது. பிடித்த படம், சிறந்த இயக்குனர், பிடித்த பாடல். 7வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது விழாவில் மெர்சல் 12 பரிந்துரைகளை பெற்றது மற்றும் அட்லிக்கு சிறந்த இயக்குனர், சூர்யாவுக்கு எதிர்மறை வேடத்தில் சிறந்த நடிகர் மற்றும் ரகுமானுக்கு சிறந்த இசையமைப்பாளர் உட்பட 5 விருதுகளை வென்றது. மற்ற வெற்றிகளில் படம் 10 டெக்கோஃபஸ் விருதுகள், 7 எடிசன் விருதுகள், 5 ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் மற்றும் 2 நார்வே தமிழ் திரைப்பட விழா விருதுகள் பெற்றது. வணக்கம் நேரம். நீங்கள் நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா ரிமோங்க. நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சது அந்த படம் 2014 வெளிவந்திருக்கு தமிழ் மொழியில். இது ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படமாங்க. இது 24 AM ஸ்டுடியோவில் நிறுவனத்தின் RD ராஜா தயாரித்து இயக்கிய முதல் திரைப்படமாங்க. இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிக்கின்றனர். சதீஷ் ராஜேந்திரன், ஆடுகளம் நரேன், ஹன்சன் பால், KS ரவிக்குமார், சரண்யா, பொன்வண்ணன் மற்றும் திவ்யா ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர். ஒளிப்பதிவு PC ஸ்ரீராம் கையாண்டாருங்க. எடிட்டிங் பணிகளை ரூபன் மேற்கொண்டாருங்க. ஒளி வடிவமைப்பாளர் ரசூல் பூக்குட்டியும் படத்தின் ஒரு பகுதியாக இருந்தாருங்க.
இசை தொகுப்பு மற்றும் பின்னணி இசை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளாருங்க. மேலும் இந்த ஒளிப்பதிவு வெளியானதும் நேர்மறையான வரவேற்பை பெற்றதுங்க. இந்த திரைப்படம் ஒரு பெண் செவிலியராக நடிக்க முடிவு செய்யும் ஒரு ஆர்வமுள்ள நடிகரை பின்தொடர்கிறது. அவர் தனது நடிப்பு திறனை சோதிக்கவும் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவரான தனது காதலின் இதயங்களை வெல்லவும் முடிவு செய்கிறார். ரெமோ திரைப்படம் சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிப சங்கம், மான் கராத்தே, காக்கி சட்டை மற்றும் ரஜினி மோகன் ஆகிய படங்களில் கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக பணியாற்றிய R.D. ராஜா தயாரித்த முதல் படம் இது. இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் மார்ச் 14, 2015 அன்று வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் ஸ்கிரிப்ட் முடிந்ததும் நடிகர்கள் மற்றும் குழுவினரை இறுதி செய்ததால் சிறிது நேரம் தாமதமானது. இந்த திட்டம் ஜூலை 1, 2015 அன்று தொழில்நுட்ப குழுவினர் அறிவிக்கப்பட்டதன் மூலம் தொடங்கப்பட்டது. இந்த படத்தின் முதன்மை புகைப்படம் எடுத்த அக்டோபர் 25, 2015 அன்று சென்னையில் நடந்தது. ஆகஸ்ட் 2, 2016 தொடர்ந்தது. படப்பிடிப்பு சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்றது. படத்தின் தலைப்பு ரெமோ பிப்ரவரி 2016 அறிவிக்கப்பட்டது. இந்த படம் தசரா பண்டிகையுடன் இணைந்து அக்டோபர் 7, 2016 உலகளவில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. பெண் செவிலியராக சிவகார்த்திகேயன் நடிப்பு, மேக்கப், ஓவர், பின்னணி இசை, ஒளிப்பதிவு மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றில் அவர் எடுத்த முயற்சிகளில் பாராட்டி இந்த படம் பெரும்பாலும் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து நேர்மையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் பின்தொடர்வதை மையப்படுத்துவதற்காக கீர்த்தி சுரேஷின் கதாபாத்திரம் படத்திற்காக எழுதப்பட்டது விதத்திற்காகவும் இந்த படம் விமர்சனங்களை எதிர்கொண்டதும் இந்த படம் அடுத்த 4வது தென்னிந்திய ஃபிலிம் விருதுகளில் 3 பரிந்துரைகளையும் 6வது தென்னிந்திய சர்வதேச திரைப்படம் விருதுகளில் 5 பரிந்துரைகளையும் பெற்றது. 2 வெற்றிகளுடன் சிவகார்த்திகேயன் சிறந்த நடிகருக்கான சைமா விருதை பெற்றார். இது ஒடியாவில் சகோதரி ஸ்ரீதேவி என மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. கதைக்களம். இது ஒரு சிறுவனின் கதை. தன் காதலின் அன்பை வெல்ல தன் மறைப்பதில் தீவிர முயற்சி எடுக்கும் சிவா என்கின்ற எஸ்கே ஒரு நாடக நடிகர். ரஜினிகாந்தி போல ஒரு சூப்பர் ஸ்டாராக வேண்டும் என்பது மட்டுமே அவரது ஒரே குறிக்கோள். இருப்பினும் காதல் காட்சிகளில் நடிக்க இயலாமை அவரது கனவை நோக்கிய பாதையை தடுக்கிறது. மேலும் 1996 அவர் தயாரித்த அவ்வை சண்முகி படத்தின் தொடர்ச்சியாக வெளியான அவ்வை சண்முகி 2 படத்திற்கான ஆடிஷன் போது இயக்குனர் KS ரவிக்குமார் கூட அவரை நிராகரிக்கிறார். அவர் ஒரு டாக்டர்னு காவியாவை சந்திக்கிறார். உடனடியாக காதலிக்கிறார். அவர் தனது காதலை முன்மொழி அவள் வீட்டிற்கு செல்கிறார். ஆனால் விஸ்வா என்ற டாக்டருடன் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருப்பதை கண்டுபிடிக்கிறார். இந்த வளர்ச்சியால் சிவா மிகவும் வருத்தப்பட்டாலும் காவியாவை எப்படியாவது கவர்ந்தெடுத்து சிவாவுடனான அவங்களுடைய நிச்சயதார்த்தம் எப்படியாவது முறித்து கொள்ள முடிவு செய்கிறார். அவள் ஒரு பெண் செவிலியராக மாறிவிடமிட்டு ரெமோ என்பதன் சுருக்கம் நடிகைகள் ரஞ்சினா காஸ்ட்ரா மற்றும் அன்சிகா மோத்வானி ஆகியோரின் பெயர்களில் கலவை என்ற பெயரில் காவியா பணிபுரியும் அதே மருத்துவமனையில் வேலைக்கு செல்கிறார். காவியா தனது உண்மையான அடையாளத்தை ஒருபோதும் கண்டுபிடிக்க கூடாது என்பதை உறுதி செய்து ரெமோவாக இருக்கும் சிவா அவங்களுடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்துகிறார். ஆனால் விசாவுடன் நிச்சயதார்த்தை முடிக்க அவங்களுக்கு சமாதானப்படுத்த முடியவில்லை. அவர் ரெமோவாக எத்தனை முறை விஷயத்தை எழுப்பினாலும் தடையின்றி அவங்களுடைய பிறந்த நாளில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்பாடு செய்து சிவாவாக முன்மொழிகிறார். ஆச்சரியத்தால் மயங்கி சிவா மீது காதல் கொண்ட காவியா விசாவிற்கும் சிவாவிற்கும் இடையே ஒரு முடிவை எடுக்க முடியாததால் ஒரு குழப்பத்தில் உள்ளார். சிவா அவருடைய குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சிவா மற்றும் ரெமோவின் 2 வேடங்களில் நடித்து அவங்களுடைய நிச்சயதார்த்தை முறிக்கும் நோக்கத்துடன் தனது இரட்டை அடையாளத்தை அவரிடமிருந்து மறைக்கிறார். இறுதியில் காவியா
விட்டு கொடுத்து சிவாவிடம் தனது உணர்வுகளை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவங்களுக்கு சிவாவிற்கும் அதிர்ச்சியாக விஸ்வா சிவாவுடன் ஒரு காதல் தனத்தை பகிர்ந்து கொள்வதை கண்டதால் அடுத்த நாளுக்கு தங்கள் திருமணத்தை முன்கூட்டியே திட்டமிட முடிவு செய்துள்ளார். காவியா தனது நிச்சயத்தை முடித்துவிட்டு சிவாவுடன் இருக்க வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார். காவியா தனது உணர்வுகளை சிவாவிடம் வேடத்தில் இருக்கும் கொட்டும்போது விஸ்வா சில ரவுடிகளுடன் வந்து அவங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்கிறார். ரொம்ப வேடத்தில் இருக்கும் சிவா விஸ்வாயை தனது ரவுடிகளை அடிக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று நான்சி என்ற ஒரு அனாதையை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அவங்களுடன் தான் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டான். நான்சியின் வற்புறுத்தலின் பேரில் ரெமோவாக இருக்கும் சிவா முன்பு ஒரு மாய தந்திரமாக ஒரு ஆணாக தன்னை மாற்றிக்கொள்வேன் என்று அவங்களுக்கு உறுதியளித்திருந்தார். சிவா தனது ரெமோ வேடத்தை கழற்றி காவியாவும் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகம் செய்யப்பட்ட காயமடைந்த காவியா தன்னை ஏமாற்றி நிச்சயதார்த்தத்தை முடித்ததற்காக சிவாவை கண்டித்து இனி ஒருபோதும் தன் பின்னால் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். சிவாவின் பலமுறை கெஞ்சியும் போதிலும் காவியா அசைய மறுக்கிறார். சிவா சோகமாக அங்கிருந்து சென்று விடுகிறார். சில மாதங்களுக்கு பிறகு காவியாவின் புதிய நண்பர் ஒரு வயதானவர் பேருந்தில் அவங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். காவியா தனது சமீபத்திய பிரச்சனையை அவரிடம் கூறுகிறார். சிவா இன்னும் அவங்களால் ஈர்க்கப்படுகிறார். மேலும் அவங்களோட வயது 16 முறை தனது எண்ணை மாற்றியிருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு போன் செய்கிறார். இருப்பினும் தான் இன்னும் சிவாவை காதலிப்பதாகவும் முன்பு தன்னை ஏமாற்றியதற்காக அவனை தண்டிக்க விரும்புவதால் மட்டுமே அவனை தவிர்ப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். இந்த நேரத்தில் அந்த முதியவர் வேறு யாரும் இல்லை, மாறு வேடத்தில் இருக்கும் சிவா என்பதை அவருக்கு தற்செயலாக கண்டுபிடித்தார். தன்னை மீண்டும் ஏமாற்றியதற்காக சிவாவை திட்டிய பிறகு மென்மையாகி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறார். அதற்கு அவன் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறான். சிவா இறுதியாக தனது கனவை நனவாக்குவதோடு படம் முடிகிறது. K.S. ரவிக்குமார் இயக்கிய ரெமோ நீ காதல் என்ற படத்தில் சிவா தனது சிறந்த நண்பர் வள்ளிகாந்துடன் இணைந்து நடிக்கிறார். இதில் நடிகை ஸ்ரீ திவ்யா டாக்டர் திவ்யாவாக காவியாக நடிக்கிறார். நடிகர்கள் சிவகார்த்திகேயன் சிவா, SK ரஞ்சனா மோத்வானி ரெமோ, டாக்டர் காவியாவாக கீர்த்தி சுரேஷ், டாக்டர் விஸ்வநாதன் விஸ்வாவாக அன்சன் பால், வள்ளிகாந்தாக சதீஷ், K.S. ரவிக்குமார் தானே ஏவிஎம் திரைப்பட இயக்குனர், சிவாவின் அம்மாவாக சரண்யா பொன்வண்ணன், மோகனா சந்தோஷாக ராஜேந்திரன், ரோமாவை காதலிக்கும் உள்ளூர் கேங்ஸ்டராக யோகி பாபு, அருண்ராஜ் காமராஜ், காவியாவின் அப்பாவாக ஆடுகுளம் நரேன், காவியாவின் வீட்டு பாதுகாவலாக மயில்சாமி, மௌலி அண்ணாவாக சுவாமிநாதன், நான்சியாக பேபி ராக்ஷா சௌகான், காவியாவின் அம்மாவாக கல்யாணி நடராஜன், விஸ்வாவின் அம்மாவாக பிரியதர்ஷினி ராஜ்குமார், நோயாளியாக ராகுல் தாத்தா, டாக்டர் S. ரவிச்சந்திரனாக பிரதாப் K. போத்தன், டாக்டர் திவ்யாக சிறப்பு தோற்றத்தில் ஸ்ரீ திவ்யா, தமிழ்ச்சேவை பாடலில் சிறப்பு தோற்றத்தில் ராஜி சுந்தரம், பாகிராஜ் கண்ணன் சிறப்பு தோற்றத்தில் சிறுகிதே தமிழ்ச்சேவை பாடலில் தயாரிப்புங்க வளர்ச்சி பாஸ் என்கிற பாஸ்கரன், எந்திரன் மற்றும் ஜில்லா ஆகிய படங்களுக்கு தயாரிப்பு ஆலோசகராக பணியாற்றிய R.D. ராஜா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் என்ற பாதகியின் கீழ் பி மனிதனின் படைப்பு தயாரிப்பாளராக மாறினார். இந்த நிறுவனம் மான் கராத்தே மற்றும் காக்கி சட்டி ஆகிய படங்களை தயாரித்தது.
இதில் சிவகார்த்திகேயன் முக்கிய வேடத்தில் நடித்தார். பிப்ரவரி 2015 தொடக்கத்தில் பிந்தைய படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளின் போது சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் பணிபுரிவதாக அறிவித்தார். இந்த படத்தை 24AM ஸ்டுடியோஸ் என்ற பாதையின் கீழ் ஆர்.டி. ராஜா தயாரித்து புதுமுகம் பாக்யராஜ் கண்ணன் இயக்குவார். இந்த படம் மார்ச் 15 2015 அன்று தொடங்கப்பட்டது. ஆனால் பாக்யராஜ் கண்ணன் ஸ்கிரிப்டை முடித்து நடிகர்கள் மற்றும் குழுவினரை இறுதி செய்ய அனுமதிக்கு சிறிது தாமதமானது. தனது முந்தைய படங்களுக்கு இசையமைத்த அனிருத் ரவிச்சந்திரனும் ஜூன் 2015 பிற்பகுதியில் இசையமைப்பாளராக இணைந்தார். இந்த திட்டம் ஜூலை 1 2015 அன்று தொழில்நுட்ப குழு அறிவிப்புடன் தொடங்கியது. இதில் மொத்த ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம், அகலாமை விருது பெற்ற ஒளி வடிவமைப்பாளர் ரசூல் பூக்குட்டி, திரைப்பட எடிட்டர் ரூபன், கலை இயக்குனர் டி. முத்துராஜ், ஸ்டண்ட் நடன இயக்குனர் அரசு. சிவகார்த்திகேயன் சில காட்சிகளில் பெண் தோற்றத்தில் நடிப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டனர். சங்கர் இயக்கிய அன்னின் 2005 படத்தில் விக்ரமின் கதாபாத்திரத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட நடிகரின் பிறந்த நாளுடன் இணைந்து பிப்ரவரி 14 2016 அன்று தயாரிப்பாளர்கள் ரொமோ என்ற தலைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். படப்பிடிப்பு. படத்தின் முதன்மை படப்பிடிப்பு 2015 அக்டோபர் 25 அன்று வெங்கட்ராம் ஏற்பாடு செய்த புகைப்படம் படப்பிடிப்புடன் தொடங்கியது. படத்தின் அறிமுகம் பாடல் பின்னர் நவம்பர் 2015 புதிதாக திறக்கப்பட்ட சென்னை மெட்ரோவில் படமாக்கப்பட்டது. மேலும் ராஜி சுந்தரம் நடன அமைப்பு செய்தார். சென்னையில் விரிவாக நடந்த பல பகுதிகளை படமாக்கிய பிறகு புதிய அட்டவணைக்காக குழு மார்ச் 2016 விசாகப்பட்டினத்திற்கு சென்றது. படத்தின் கடைசி அட்டவணை மே 2016 தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள் மத்தியில் தொடங்கப்பட்டது. படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 2 2016 நிறைவடைந்தது. மேலும் சிவகார்த்திகேயன் தனது அடுத்த படத்தின் படப்பிடிப்புக்காக சென்றார். இது மோகன்ராஜ் இயக்கியது. நடிப்பு. ஸ்ருதிஹாசன், சமந்தா, ரூத் பிரபு மற்றும் எமி ஜாக்சன் ஆகியோர் முன்னணி பெண் வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். ஆனால் அட்டவணை முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் அந்த வாய்ப்பை நிராகரித்தனர். அக்டோபர் 2015 கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக இறுதி செய்யப்பட்டார். ரஜினி முருகன் 2016 படத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக நடிகருடன் இணைந்து பணியாற்றினார். சதீஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த படத்திற்கான நகைச்சுவை நடிகர்களாக ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். படத்தில் சிவகார்த்திகேயனின் அம்மாவாக நடிக்க சரண்யா பொன்வன் தேர்வு செய்யப்பட்டார். படத்தின் துணை நடிகரில் யோகி பாபு, அருண்ராஜ், காமராஜ், ஆடுகம் நரேன். ஜூன் 2016 பிற்பகுதியில் இயக்குனர் K.S. ரவிக்குமார் மற்றும் நடிகை ஸ்ரீ திவ்யா ஆகியோர் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க கையெழுத்திட்டனர். கதாபாத்திரங்களும் தோற்றங்களும். படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு இளைஞன், பெண், வயதானவர் என 3 வெவ்வேறு தோற்றங்களுக்கு காணப்பட்டார். படத்தில் 60% சிவகார்த்திகேயன் ஒரு செவிலியராக நடிப்பார் என்பதும் அறியப்பட்டது. சவுண்ட் டிசைனர் ரசூல் பூக்குட்டியின் உதவியுடன் படத்தில் ஒரு செவிலியராக தனது பாத்திரத்துக்காக பெண் குரலில் அவர் டப்பிங் செய்தார். தி நியூஸ் மினிட்ரிக்காக கௌசிக் ஏஎல்எம் உடனான நேர்காணலில் நடிகர் இதை பற்றி மனம் திறந்து பேசினார். இயக்குனர் பாக்யராஜின் கதைக்கு பிறகு ஒரு பெண்ணாக என்னை காட்சிப்படுத்த முடியாததால் சில நாட்கள் யாரிடம் மனம் திறந்து பேசவில்லை. இறுதியாக இந்த யோசனை சதீஷ் மற்றும் அருண்ராஜ், காமராஜ் உள்ளிட்ட என நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டேன். மேலும் சுமார் 45 நிமிடங்கள் அவர்களிடம் ஸ்கிரிப்டை விவரித்தேன். அவர்கள் நேர்மறையாக பதிலளித்தனர். அதே தருணங்களை பார்த்து சிரித்தனர். அது எனக்கு பிடித்திருந்தது. குறுக்கு உடை அணிவது சினிமாவில் மிகப்பெரிய சவாலாகும். மேலும் நான் ருமோக்காக என் முழு படத்தையும் கொடுத்துள்ளேன். நான் மீண்டும் அத்தகைய பரிசோதனை மேற்கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை. நர்ஸ் தோற்றத்தில் பருமனாக தோன்றும் எனக்கு வசதி இல்லை. உண்மையில்
ஒல்லியாக மாற வேண்டியிருந்தது. நான் சுமார் 7 மாதங்கள் ஜிம் செய்வதை நிறுத்திவிட்டு 9 கிலோ வரை குறைத்தேன். இந்த தோட்டத்தில் நான் அழகாக இருக்க வேண்டும். கீர்த்தி சுரேஷ் வயதை பொருத்த வேண்டும். மேலும் இந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நிமிட காட்சிகளுக்கு மட்டுமே டப்பிங் செய்தேன். இதை முடிக்க தினமும் காலை சுமார் 4 முதல் 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டேன். நான் தினமும் ஈசிஆர் உள்ள என் வீட்டிலிருந்து பிரசாத் லேப்ஸுக்கு செல்வேன். என் பெண் கதாபாத்திரங்களுக்கும் டப்பிங் செய்யும் போது என் குரலுக்கு போதுமான ஓய்வு தேவைப்பட்டதால் அது கடினமாக இருந்தது. பாராட்டுகள். விழாங்க. அடுத்து 4வது தென்னிந்திய பிரீமியர் விருதுகள். சிறந்த துணை நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பின்னணி பாடகர். பரிந்துரைக்கப்பட்ட யாரானா சதீஷ், சிறந்த துணை நடிகர். சிறந்த இசைந்த அனிருத் ரவிச்சந்தர். பாடல் செஞ்சிட்டாளி படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன். 6வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள். சிறந்த நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர், சிறந்த அறிமுக இயக்குனர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த ஆண் பின்னணி பாடகர். சிவகார்த்திகேயன் சிறந்த நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர் சதீஷ், சிறந்த அறிமுக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன், இசை அனிருத் ரவிச்சந்தர், பாடகர் அனிருத் ரவிச்சந்தர். அடுத்தங்க எடிசன் விருதுகள் 2016. சிறந்த நகைச்சுவை நடிகர் சதீஷுங்க, சிறந்த இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரங்க, சிறந்த அறிமுக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணனுங்க. சர்ச்சைகள். வெற்றி சந்திப்பு பிரச்சனை. அக்டோபர் 12 2016 அன்று படத்தின் வெற்றி விழாவில் சிவகார்த்திகேயன் உணர்ச்சி வசப்பட்டு மேடையிலேயே அழுதார். படம் வெளியீட்டிற்கு தயாரான போது அது வெளியிடப்படாமல் இருக்க வேண்டும். மக்கள் பல தடைகளை விதித்ததாக அவர் வெளிப்படுத்தினார். அவரது ரஜினி முருகன் தாமதமாக வெளியான போதும் இதே போன்ற வேதனை அவர் சந்தித்தார். தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PL தேனப்பன் ஒரு வலைத்தளத்திற்கு தெரிவித்ததாவது, ஸ்டூடியோ கிரீனின் KE ஞானவேல் ராஜா, எஸ்கேப் ஆர்டிஸ்டின் மதன் மற்றும் வேந்தர் மூவிஸின் மதன் ஆகியோர் நடிகர் தங்கள் படங்களில் நடிக்க முன்பணம் பெற்றுக்கொண்டு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாக முறையான புகார்களை அளித்துள்ளனர். ஞானவேல் ராஜாவிடம் அவர்களின் ஒப்பந்த நகல் உள்ளது. மற்ற இருவரிடம் அது இல்லை. மறுபுறம் ஞானவேல் ராஜாவிடமிருந்து முன்பணம் தொகையை பெற்றதாக சிவகார்த்திகேயன் ஒப்புக்கொண்டார். ஆனால் மற்ற இருவரை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. நடிகர்கள் சிலம்பரசன் மற்றும் விஷால் இந்த விவகாரம் குறித்து சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவளித்தனர். சந்தைப்படுத்தல். படத்தில் முதல் பார்வை மற்றும் மோஷன் போஸ்டர் ஜூன் 9 2016 அன்று நடைபெற்ற ஒரு பிரபண்டமான வெளியீட்டு நிகழ்வில் வெளியிடப்படவில்லை இருந்தது. ஆனால் அதே நாளில் நடைபெற்ற ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தின் ஆடியோ வெளியிட்டு இந்நிகழ்வுடன் மோதலை தவிர்க்க ஜூன் 23 தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜூன் 23 2016 அன்று சென்னையில் நடைபெற்றது. அங்கு தயாரிப்பாளர் AVM சரண், இயக்குனர் சங்கர் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். படத்தின் நடிகர்கள் மற்றும் குழுவினுடன் இயக்குனர் சங்கர் படத்தின் மூலம் தோற்றத்தை வெளியிட்டார். படத்தில் ஒரு இளைஞராகவும் ஒரு செவிலியராகவும் சிவகார்த்திகேயன் இடம்பெற்றுள்ளார். படத்தின் மேக்கிங் வீடியோ ஜூலை 2 2016 அன்று நடைபெற்றது. 5வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் நிகழ்வில் வெளியிடப்பட்டது. இது ஒரு பெண் செவிலியராக சிவகார்த்திகேயன் தீவிர மேக் ஓவரை காட்டுகிறது. படத்தின் தயாரிப்பாளர் RD ராஜா படத்தின் வணிகம் ஆகஸ்ட் 2 2016 அன்று தொடங்கும் என்று அறிவித்தார். இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தின் வர்த்தகத்தை தொடங்குவது இதுவே முதல் முறையாகும். இந்த தேதியில் படத்தின் தமிழ்நாடு திரையரங்கம் உரிமைகள் 32 கோடிக்கு விற்கப்பட்டன. படத்தின் கேரள உரிமைகள் டெமின்ஸ் பிலிம்ஸ் பாதையின் கீழ் விற்கப்பட்டன. செங்கல்பட்டு பகுதியில் படத்தின் விநியோக உரிமை ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் வாங்கியது. நகர திரையரங்க உரிமைகள் ஜாஸ் சினிமாஸ்க்கு விற்கப்பட்டன. படத்தின் திரையரங்க ட்ரெய்லர் 19 செப்டம்பர்
2016 வெளியிடப்பட்டது. ரசிகர்களிடமிருந்து அமோக வரவேற்பை பெற்றது. மேலும் 3.5 மில்லியன் பார்வைகளை கடந்தது. 61,000 விருப்பங்களை பெற்று கபாலி, தெரி மற்றும் இருமுகன் படங்களுக்கு பிறகு இந்த ஆண்டின் அதிக பார்க்கப்பட்ட தமிழ் ட்ரெய்லராக மாறியது. படத்தின் விளம்பரத்தின் ஒரு பகுதியாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை ஈர்க்கும் வகையில் தயாரிப்பாளர்கள் பல்வேறு மால்கள் மற்றும் திரையரங்குகளில் பல மன்மதன் சிலைகளை படத்தின் முக்கிய பங்கு வகிக்கும். கருப்பொருள்கள் மற்றும் தாக்கங்கள். கமலஹாசனின் அவை சண்முகி 1996 படத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட சிவகார்த்திகேயனின் பெண் தோற்றம் எடுக்கப்பட்டது. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த படத்தை மற்ற அனைத்து படங்களான ட்விஸ்டி 1982, மின்னல் 2001 மற்றும் நடிகரின் சொந்தம் மான்கரத்தை 2014 ஆகியவற்றின் மறு வடிவமைப்பை என்று கூறப்பட்டது. தனது வரவிருக்கும் வேலைக்கார் 2017 படத்திற்கான விளம்பரங்கள் குறித்து கலடாவுக்கும் அளித்த பேட்டியில் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அலைப்பாயுது 2000 படத்திலிருந்து இதை தூண்டியதாக விளக்குகிறார். அந்த படம் ஒரு உண்மைதான் படமாகும். அதில் கார்த்திக் இந்த படத்தில் மாதவன் நடித்தார் என்ற கதாபாத்திரம் தனது காதலி சக்திசாலினியை கவர்ந்து பின்னர் காதலில் விழுகிறது. எனவே சிவகார்த்திகேயன் ஒருவர் தனது காதலியை ஒரு பெண் தோற்றத்தில் கவர்ந்தால் அது ஒரு நகைச்சுவை படம் என்று கூறினார் என்கிறார் சிவகார்த்திகேயன். இசை. படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் பின்னணி இசை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். இதில் அவர் 5வது முறையாக சிவகார்த்திகேயனோடு இணைந்து பணியாற்றுகிறார். இந்த ஆல்பத்தில் 7 பாடல்கள் கொண்ட மேலும் பாடல் வரிகளுடன் கூடிய போனஸ் ட்ராக்கை விக்னேஷ் சிவன், விவேக், கார்த்திக், இன்னோ, கங்கா மற்றும் LH ஹரிஸ் ராம் ஆகியோர் எழுதியுள்ளனர். ஆடியோ உரிமைகளை சோனி மியூசிக் இந்தியா வாங்கியது. ஆல்பம் வெளியிடப்படுவதற்கு முன்பு ரோமோ நீ காதலன், செஞ்சிட்டாலே, சிரிக்காதே மற்றும் கெம் குளோசர் சிரிக்காது என மறுபதிப்பு ஆகிய 4 பாடல்கள் ஜூன் 23 ஜூலை 1, 18 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தனி பாடல்களாக வெளியிடப்பட்டன. முழு ஆல்பம் செப்டம்பர் 5 2016 அன்று இசையமைப்பாளர் AR ரகுமானால் வெளியிடப்பட்டது. மேலும் இது இணையத்தில் பதிவிறக்கம் செய்ய கிடைத்தது. வெளியீட்டிற்கு பிறகு இசையமைப்பாளரின் பிறந்த நாளுடன் இணைந்த அக்டோபர் 16 அன்று போனஸ் ட்ராக்கான வேஷங்களில் பொய்யலை வெளியிடப்பட்டது. வெளியீட்டு. இந்த படம் தசரா விடுமுறை நாட்களுடன் இணைந்து அக்டோபர் 7 2016 அன்று உலகளவில் திரையரங்கில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அதே நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த ரேகா மற்றும் தேவி படங்களுடன் மோதுகிறது. செப்டம்பர் 26 அன்று படம் மத்திய திரைப்படம் சான்றிதழ் வாரியத்தின் சான்றிதழுடன் தணிக்கை செய்யப்பட்டது. இது மாநில அரசின் 30% பொழுதுபோக்கு வரியிலிருந்து விலக்கும் பெற தகுதி உடையதாக அமைந்தது. ராஜுவால் பெறப்பட்ட படத்தின் தெலுங்கு டப்பிங் பதிப்பு நவம்பர் 4 அன்று வெளியிடப்பட்டது திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த படம் நவம்பர் 25 2016 உலகளவில் வெளியிடப்பட்டது. இந்த படம் அக்டோபர் 9 2016 அன்று மற்றும் டிக்கெட் விற்பனை சுமார் 2000 இருந்தது. இதனால் இந்த பகுதியில் வெளியான முதல் தமிழ் படம் என்ற பெருமை பெற்றது. காவேரி நதி நீர் தகராறு காரணமாக இந்த படம் வெளியிடப்படவில்லை. வரவேற்புங்க. விமர்சன ரீதியான பதில். ரோமோ படம் ஒரு ஆண் பெண்ணாக முடியும் என்பதை நம்மை நம்ப வைப்பது மட்டுமல்ல, சிவகார்த்திகேயன் ஒரு நட்சத்திரமாகிவிட்டார் என்பதை நினைவூட்டுகிறது என்று தி இந்துவின் பரத்வாஜ் ரங்கன் எழுதினார். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் எம். சுகந்த் படத்திற்கு 5 நட்சத்திரங்கள் மதிப்பிட்டார். மேலும் இந்த படம் நாம் முன்பு மற்ற படங்களில் பார்த்த கூறுகளின் மறு வடிவமைப்பு என்று மதிப்பாய்வு செய்தார். படத்திற்கு 5க்கு 2.75 மதிப்பீடு அளித்தார். ரெமோ வேடிக்கையாகவும் பளிச்சிடும் ஒரு பார்க்கக்கூடிய காதல் நகைச்சுவை என்றும் ஒவ்வொரு அறிக்கையுடன் குறிப்பிட்டார். ரெடிஃபின் எஸ். சரஸ்வதி 5 நட்சத்திரங்களுக்கு 2.5 மதிப்பீடு அளித்து
சிவகார்த்திகேயன் ஒரு பெண்ணாக ஒரு அழகான படத்தை உருவாக்கிறார். அதனால் அதை தவிர அறிமுகம் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணனின் ரெமோவில் புதிதாக எதுவும் வழங்கப்படவில்லை என்று கூறினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் படத்திற்கு 5 நட்சத்திரங்களுக்கு 1.5 மதிப்பீடு அளித்தது. நீங்கள் ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில், குறிப்பாக ரெமோ போன்ற படத்தில் நுழையும் போது நீங்கள் தாக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிறந்த ஸ்கிரிப்டால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. மேலும் படத்தில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் உங்களுக்கு பிடிக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஸ்கிரிப்டை தவிர மற்ற அனைத்திலும் இவ்வளவு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. ஏமாற்றும் அளிக்கும் ரெமோவை மகிழ வைக்கிறது, ஆனால் போதுமான அளவு வசீகரமாக இல்லை. இந்தியா டுடேவின் ஸ்ரீவத்சன் என்ற படத்திற்கு 5ல் 1.5 மதிப்பீடு அளித்த ரெமோ திரைப்படம் நடிகர், திரைப்படம் தயாரிப்பாளர் பாக்யராஜின் எந்த ஒரு படத்திலும் ஒரு ஏமாற்றும் வேலையாக தெரிகிறது. மொத்தத்தில் ரெமோ பின்தொடர்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது. அதன் முன்னணி நடிகர் சொல்வது போல், உங்கள் காதல் தூய்மையானது என்று இருக்கும் வரை தொடர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரண மக்கள் அதை என்ன செய்வார் என்று தெரியவில்லை. ரெமோ பொழுதுபோக்குரியது. நீங்கள் உங்கள் மூளையை விட்டு சென்றால் ப்ளீஸ் சொல்வது போல் படத்தில் சில விசித்திரமான தடங்களை வழங்குவது. ஒரு நபர் பொழுதுபோக்க சிவகார்த்திகேயனை பாருங்கள் என்று மதிப்பாய்வு செய்தார். டாப் 10 வசூல். ரெமோ திரைப்படம் முதல் நாளில் 8 கோடிகளை வசூலித்த நல்ல தொடக்க வசூலை ஈட்டியது. கபாலி மற்றும் தெறிக்கு பிறகு 3வது அதிக தொடக்க வசூலை பெற்றது. இந்த 3 படங்களுக்கும் சென்னை 2 கோடி தாண்டிய படத்தின் வியாபாரத்தை மெதுவாக்கியுள்ளன. தொடக்க வார இறுதியில் படம் 19.5 கோடிகளை வசூலித்தது. முதல் வார இறுதியில் 22.5 கோடிகளை வசூலித்தது. 10 நாட்களுக்குள் படம் உலகில் பாக்ஸ் ஆபீஸில் 42 கோடி வசூலித்தது. சென்னையில் இந்த படம் முதல் வார இறுதியில் 1.71 கோடி வசூலித்தது மற்றும் 2வது வாரத்தில் 1.63 கோடி வசூலித்தது. மொத்தமா இருப்பினும் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் செயல்திறன், தீபாவளி வெளியீடுகள் மற்றும் 2016 இந்திய பணம் மதிப்பு இழப்பு நடவடிக்கையால் சிறிது பாதிக்கப்பட்டது. இருப்பினும் விரிவான விளம்பரம் லாபம் ஈட்ட உதவியது. இந்த படம் தமிழ்நாட்டில் 49.5 கோடி, கேரளாவில் 3.4 கோடி, கர்நாடகாவில் 3 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 2.6 கோடி வசூலித்தது. வணிக ரீதியாக வெற்றி பெற்ற சென்னை பாக்ஸ் ஆபீஸில் 3வது அதிக வசூல் செய்த படமாக பட்டியலிடப்பட்டது. மேலும் அந்த ஆண்டின் முதல் 5 லாபகரமான முயற்சிகளும் பட்டியலிடப்பட்டது. தாக்கம். இதில் வெங்கடேஷ், ஹரிஷ் நாதன், லட்சுமி பிரியா, சந்திரமௌலி மற்றும் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் தமிழ் படங்களில் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தின. உதாரணமாக, படத்தின் ஒரு குறிப்பிட்ட காட்சிகளை பயன்படுத்தி அக்டோபர் 19 2016 படத்தின் சிறப்பு திரையிடலை பார்த்த ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் முயற்சியை பாராட்டினார். 2016 இறுதியில் இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையில் இடம்பெற்றது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள சில இந்திய படங்கள் இதுவும் ஒன்று. சென்னையை சேர்ந்த சக்திவேல் பன்னீர்செல்வம் மற்றும் குழுவினர் தலைமையிலான ஒரு ஸ்டார் நிறுவனம் சிவகார்த்திகேயன் ஒரு திருமணத்திற்காக கீர்த்தி சுரேஷிடம் காதலை முன்மொழியும் காட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு பெரிய செட் ஒன்றை மீண்டும் உருவாக்கியது. ஒரு முறை நாங்கள் ஒரு வாடிக்கையாளராக படத்தை அடிப்படையாக கொண்டு முழு செட் ஒன்றையும் மீட்டு உருவாக்கினோம். அவர் தனது நீண்டகால கூட்டாளிக்கு காதலை முன்மொழிய விரும்பினார். அவர்கள் படத்தை விரும்பினர். எனவே பட்டாசுகள் முதல் விரிவான தேவதை விளக்குகள் வரை அனைத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். 5 பேர் கொண்ட குழு எங்கள்
ஒரு கவனமாக சிக்கலை ஒரு திட்டமிட்டு வடிவமைத்தனர். அதன் முடிவுகள் அற்புதமானது என்று சக்திவேல் கூறினார்.